அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி வந்த மாபெரும் யுத்தம் முடிவுக்கு வந்து இன்றோடு 36வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் முதன்மையாக என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும். காசாவினுடைய போருக்கு நடுவில் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் ஒரு 12 நாள் யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்த நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தியது மட்டுமல்லாமல் தன்னுடைய பலத்தை எங்கெல்லாம் காட்ட முடியுமோ அங்கெல்லாம் மிக அருமையான காட்டியிருந்தது. அந்த வகையில் தான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னன்னா ஈரானுடைய ஹர்முஸ் ஜலசந்தி என்கிற இடம். இந்த ஹர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில் அந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய முழு பலத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் தான் இருக்கிறது. ஆனால் ஈரானுக்கு மேற்பரப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஈரான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு முழுவதும் அரபு நாடுகள் இருக்கும். கத்தர், குவைத், பஹ்ரைன் எல்லா நாடுகளும், UAE உட்பட எல்லா நாடுகளுடைய கடற்பரப்பும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லையில் வரக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படியான சூழலில் கத்தாராக இருந்தாலும் UAE இருந்தாலும் எந்த அரபு நாடுகளாக இருந்தாலும் கடல் வழியாக அவர்களுடைய எண்ணெய் வியாபாரத்தை ஹர்முஸ் ஜலசந்தியை தாண்டித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் ஈரானுடைய ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் பயணித்த ஒரு எண்ணெய் தாங்கி டேங்கர் கப்பலை மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறது ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சியார் படைப்பிரிவு என்கிற செய்தியில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவோடு இணைந்து நடத்திய 12 நாள் போரில் ஈரான் சண்டையிட்டதற்கு பிறகு முதல் தடவையாக இந்த கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, ஈரானால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக போய்கொண்டிருந்த சைப்ரஸில் பதிவு செய்யப்பட்ட டேங்கர் தான் தற்போது இடைமறிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதனை அமெரிக்காவினுடைய உளவுத்துறைகள் செய்தியாக ஆக்கியதற்கு பிறகு நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய நீதிமன்றம் உத்தரவு பெறப்பட்டுத்தான் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மார்ஷல் தீவுகளுடைய கொடியோடு இந்த கப்பல் பயணித்திருக்கிறது. தலாரா என்கிற பெயரில் தான் இந்த கப்பல் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து வரக்கூடிய நேரத்தில் தான் வெள்ளிக்கிழமை காலை 30,000 டன் பெட்ரோகெமிக்கலோடு இந்த கப்பல் பயணித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பெட்ரோகெமிக்கல் பெரும்பாலும் கப்பல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய திரவகம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய சக்தி வாய்ந்த இராணுவம் அதே போன்று அரசியலமைப்பு சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லி IRGC தகவல் வெளியிட்டிருக்கிறது. கப்பல் அங்கீகரிக்கப்படாத சரக்குகளை எடுத்துக்கொண்டு சென்றது. ஹர்முஸ் ஜலசந்தியில் போகிற நேரத்தில் இந்த மாதிரியான பொருட்களை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு என்று சொல்லி பல அனுமதிகளை பெற வேண்டி இருக்கிறது. அந்த அனுமதிகளை இந்த கப்பல் பெறவில்லை என்கிற காரணத்தினால தான் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து UAE தான் இந்த கப்பல் பயணித்திருக்கிறது. அங்கிருந்து தான் பெட்ரோகெமிக்கலை இவங்க அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது தான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றியிருக்கிறது. கப்பலோடு தொடர்பை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி கப்பலுடைய நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் கப்பலுக்குள்ளாக சல்ஃபர் எரிவாயு தான் முழுவதுமாக இருந்தது என்று சொல்லியும் இது கடலில் கப்பலுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லியும் கப்பல் நிறுவனம் தன்னுடைய விளக்கத்தில் சொல்லியிருக்கிறது. பிரிட்டிஷனுடைய பாதுகாப்பு கடல் தொடர்பான பாதுகாப்பு நிறுவனங்களும் இது தொடர்பாக நாங்கள் கண்ணோட்டங்களை செலுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றியிருக்கிறது, மொத்தமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை தாண்டி 3 சிறிய படகுகளில் சென்று தான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றியிருக்கிறது. இந்த கப்பல் கைப்பற்றப்பட்ட ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அமெரிக்காவினுடைய கடற்படைக்கு சொந்தமான MQ-4C வகையான ட்ரோன் வகையான ஆளில்லாத விமானங்கள் அந்த பகுதியில் கப்பலை தேடியதாகவும், ஆனால் ஈரானுடைய எல்லைக்குள்ளே போனதுனால ட்ரோன்களுக்கு ஈரானுடைய எல்லைக்குள் நுழைந்து அதை தேட முடியாமல் போய்விட்டது. எனவே தான் இப்பொழுது ஈரானே ஒப்புக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் கப்பலை கைப்பற்றியிருக்கிறோம் என்று சொல்லி இந்த கப்பல் எப்பொழுதும் விடுவிக்கப்படுவதற்கு இடையில் ஏதாவது சர்ச்சைகள் ஏற்படுமா, அமெரிக்காவுடனான மோதல் போக்கு ஆல்ரெடி உச்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும் ஈரான் என்கிற கேள்விகள் எல்லாம் இதற்குள் எழுந்திருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டில் வரும்போது இந்த கப்பல் தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் காசாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வெளியேற்றப்பட்ட கிட்டத்தட்ட 130 பாலஸ்தீனர்கள் அடங்கிய ஒரு விமானம் எந்த ஒரு முன்னறிவிப்புகளும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் வந்து இறங்கியிருக்கிறது. எனவே நாங்கள் அவர்களை எப்படி முன்னறிவிப்பு இல்லாமல் எடுக்கிறது என்று சொல்லி தென்னாப்பிரிக்கா ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்தாலும் உடனடியாக தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் சிரில் ராமபோசா அவர்களுடைய உத்தரவின் பேரில் பாலஸ்தீன அப்பாவிகள் தென்னாப்பிரிக்காவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ரமோன் விமான
நிலையத்திலிருந்து தான் இந்த விமானம் புறப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் தரையிறங்கி இருக்கிறது. முன்னறிவித்தல் கொடுக்கப்படவில்லை. பாலஸ்தீன மக்கள் வருகிறார்கள் என்கிற தகவல்கள் கொடுக்கப்படவில்லை என்கிற அடிப்படையில் முன்னறிவிப்பு இல்லாமல் வந்ததுனால ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று சொல்லப்பட்டாலும் உள்ளே இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகள் என்று தெரிய வந்ததோட சிறில் ரமபோசா அவர்கள் உடனடியாக அந்த மக்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வரவேற்கிறோம் என்று சொல்லி தாங்கள் உள்ளே எடுத்திருக்கிறோம் என்று செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா பாலஸ்தீனத்தோடு ரொம்ப நெருக்கம் பாராட்டக்கூடிய நெல்சன் மண்டேலாவால் உருவாக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க மக்கள் அவர்கள். அந்த மக்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு நெருங்கிய நட்புறவு இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை இவர்கள் தன் நீதிமன்றத்தினூடாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வகையில் அந்த அடிப்படையில் தற்போது இந்த முடிவை சிறில் ரமபோசா அவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக எடுத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய மகிழ்ச்சிகரமான தருணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் காசா தொடர்பான அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் திங்கட்கிழமை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. பலமுறை திருத்தப்பட்ட இந்த தீர்மானம் காசாவுக்கு இடைக்கால நிர்வாக அமைப்பான அமைதி கவுன்சிலை 2027 ஆண்டு வரைக்கும் நிறுவுவதற்கான அனுமதியை கோருகிறது. தற்காலிக சர்வதேச உறுதிப்படுத்தல் படையொன்றை காசாவுக்குள் நிறுவ வேண்டும் என்று இந்த வரைவு தீர்மானம் சொல்லுகிற நிலையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். சீனாவும் ரஷ்யாவும் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே திங்கட்கிழமை வாக்களிப்பின் போது சீனா அல்லது ரஷ்யா வீட்டோவை பயன்படுத்தினால் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள செல்லுபடியற்றதாக மாறிவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் மேற்கு கரையினுடைய அக்கபா பகுதியில் பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையிலான மோதல் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கிறது. மேற்கு கரையில் இருக்கக்கூடிய தூபாசுக்கு வடக்கில் இருக்கிற அக்கபா நகரத்தின் மீது தான் இன்று இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் பாலஸ்தீன அப்பாவிகள் தற்பாதுகாத்து கொள்ளும் விதமான பதிலடி தாக்குதலையும் வழங்கியிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் கலீல் ஹையா அவர்களோடு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் விரைவிலேயே சந்திக்க விரும்புகிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, பொதுவாகவே அமெரிக்கா தனக்குத்தானே வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விரிவான கோட்பாடு என்னென்னு கேட்டால், நாங்கள் யாரை பயங்கரவாத அமைப்புகள் என்று முத்திரை குத்துகிறோமோ அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தைகள் கூட நடத்துவதில்லை என்கிற முடிவில் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் பயங்கரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு எந்த சமாதான முன்னெடுப்பும் இல்லை என்று சொல்லிக்கிட்டு இருந்தவங்க 30 ஆண்டுகளுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி தற்போது சமாதான முன்னெடுப்புகளை நடந்து கொண்டிருந்த நிலையில் இப்போ முதல் கட்ட யுத்த நிறுத்தம் நடைபெற்றிருக்க 2ஆம் கட்டத்தை தொடர வேண்டியிருக்கிறது நிலையில் உடனடியாக ஸ்டீவ் விட்காஃபும் டாக்டர் கலீல் ஹையா அவர்களும் சந்திக்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. சந்திப்பினுடைய சரியான நேரம் சரியான தேதி தெளிவாக இல்லை. ஆனாலும் சந்திப்பு நிச்சயமாக நடைபெறும் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நேரடியாக தொடர்புகளை பேணுவதனூடாக ட்ரம்பினுடைய நிர்வாகம் சமாதானத்தை தொடர்வதற்கு முயற்சி செய்கிறது என்பதும் தெளிவாகிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸ். இதை தாண்டி ஹரேட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் பாலஸ்தீன மக்களோடு சமாதான ஒப்பந்தத்தை தொடர்வதற்கு அதிலே கையெழுத்தை பெறுவதற்கும் ட்ரம்ப் முயற்சி செய்கிறார். நெத்தன்யாவை வைத்து அதற்காகத்தான் நெத்தன்யாவை மன்னித்து விடுகிற ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதாவது, உன்னை நான் மன்னிச்சு விட்டுருவேன், ஏற்பாடு பண்ணுறேன், கடிதத்தை அனுப்புகிறேன், மன்னிப்பெல்லாம் வந்துடும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சமாதானத்தில் சைன் அப் பண்ணிடணும். இனிமே காசாவோடு சண்டை பிடிக்கக்கூடாது, ஏன்னா நான் தான் காசாவில் சமாதானத்தை கொண்டு வந்துங்கிறது வரலாறு பேசணும்னு அந்த ஆள் நினைக்கிறார் போல. அதனால் பெஞ்சமின் நெத்தன்யாவை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ட்ரம்பாக ஒரு துரும்பாக எது மாறி இருக்கிறது என்று சொன்னால், இந்த அவருடைய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் கிடைத்திருக்கிறது. எனவே தான் நீ ஜெயிலுக்கு போகணுமா, வெளியில இருந்து பாலிடிக்ஸ் செய்யணுமாங்கிறத சைன் பண்ணணுமா வேணாம்ங்கிறத வச்சு முடிவெடுத்துக்கப்பா என்கிற ரீதியில் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தன்யாவை ஆட்டி படைக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அக்டோபர் 7ஆம் தேதி அன்று பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய தாக்குதல்களை தடுக்க தவறியமைக்கு எதிராக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவை விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 67% மக்கள் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நியமிக்கப்படுகின்ற அதிகாரப்பூர்வமான விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த 67% மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அறிவு செய்தி பிரிவு இதனை வெளியிட்டிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டில் தப்பினாலும் இதில் அவர் தப்ப முடியாது என்கிற நிலையில் புதிய ஒரு வழக்கு வந்து முடிய போகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசாவினுடைய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் புதிய மாணவர்களை இணைப்பதற்கு தயாராகி வருகிறது.
அதற்கிடையில் காசா முழுவதும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மழை காரணமாக அங்கே ஆல்ரெடி எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மழையில் அந்த மக்கள் தவிக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். கூடாரங்களுக்குள் வாழ்கிறார்கள். கூடாரங்கள் எல்லாம் சரிந்து விழுகிறது. உள்ள வெள்ள தண்ணீர் உள்ளே நுழைகிறது. சுகாதாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள். உலகத்தில் இப்படி எந்த மக்களும் படாத கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த அப்பாவியல் பட்டு வருகிறார்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். அதே நேரத்தில் யுத்தம் முடிவதற்கு பிறகு காசாவினுடைய பல்கலைக்கழகம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. முகப்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா 3-4 நாட்களுக்கு முன்பாக காசாவிலே நடைபெற்றதற்கு பிறகு பல்கலைக்கழகத்திற்கு புதிய மாணவர்களை சேர்ப்பதற்கு காசா பல்கலைக்கழகம் தயாராகி வருகிறது. இஸ்ரேல் காசாவில் இருந்து 95% பாடசாலைகள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிகளை அழித்து முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் கல்வியை அளிக்க முடியாது, கட்டிடங்களை அளிக்க முடியும் என்கிற அடிப்படையில் கல்வியை தொடர்வதற்கு காசாவினுடைய மாணவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். காசாவினுடைய பல்கலைக்கழகம் புதிய மாணவர்களை வரவேற்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நப்லஸ் பட்டாலியனுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையிலே மேற்கு கரையில் ஒரு தாக்குதல் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. பழைய அஸ்கார் அகதிகள் முகாமில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீன அப்பாவியில் அநியாயமாக தாக்குதல் நடத்தி அளிப்பதற்கு முற்பட்ட நேரத்தில் தான் அவர்களுக்கிடையே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நெப்லஸ் பட்டாலியன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு கவலைக்குரிய செய்தி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனுடைய ரஃபா பகுதியில் தற்போது இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ரஃபா பாதைக்குள்ளே தான் யாசர் அபு ஷபாப் என்கிற முனாஃபிக் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். போதை கடத்தல் மன்னனாக அறியப்படுகிற இவன் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராக சில பேரை இணைத்து கொண்டு இஸ்ரேல் கிட்ட ட்ரைனிங்கை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலுடைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீதே தாக்குதல் நடத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ரஃபாவினுடைய செயல்பாடுகள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் யாசர் அபு ஷபாபினுடைய இந்த ஆயுதங்கள் குழு செயல்பட்டு வருகிறது. அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாக இருக்கிறது. இஸ்ரேல் உள்ளுக்குள்ளேயே ஒரு சண்டை மூட்டும் விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் யாசர் அபு ஷபாபினுடைய இந்த குழுவுக்கும் இடையில் ஒரு சண்டையை உண்டாக்கி விடுவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இவர்களை சரணடைய சொல்லியிருக்கிறது. சரணடையாத பட்சத்தில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று பல பேர் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த செய்திகள் வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தான் உங்களுக்காக தற்போது நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன அப்பாவியலுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீன மற்றும் உலக நடப்புகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.